திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இன்று ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பு என்பது ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதாகவும் அண்மை தகவலை பார்க்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். முன்னதாக இன்று கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது, இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். கடந்த சில மாதங்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பல்வேறு வியூகங்கள் வெளியாகி கொண்டிருந்தன. பல்வேறு உரசல்களும் திமுக காங்கிரசுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கூட்டணி தொடர்பாகவும் ஆட்சியில் பங்கு என்பது தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களும் மாறி மாறி முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்று கூட காங்கிரசின் கிரிஷ் சோடங்கர் திமுகவின் பதிலுக்காக காத்திருக்கிறோம், 2 மாதங்களாக காத்திருக்கிறோம், திமுக தரப்பிலிருந்து ஏன் இவ்வளவு தாமதம் என்ன தெரியவில்லை என்று பேட்டியளித்திருந்தார் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான முக்கிய தகவலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது என்பதாக அந்த தகவல் அமைந்திருக்கிறது. ராகுல் மற்றும் கனிமொழியின் இன்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதாக ஒரு பிரத்யேக தகவலை பார்க்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்தன. அந்த வகையில் இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியும் மிக வேகமாக உருப்பெற்று வருவதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில் அடுத்தடுத்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த நிலையில் இருக்கிறது என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்தது. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலிலும் தொடர்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். இன்றைய ராகுல் மற்றும் கனிமொழியின் சந்திப்பு திருப்திகரமாக ஆக்கப்பூர்வமான ஒரு சந்திப்பாக நிறைவடைந்திருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக இரு கட்சிகளுக்குள்ளேயுமே மாறி மாறி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வந்தன. 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். டெல்லி வட்டாரங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதை உறுதிப்படுத்துகின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் இன்றைய திமுக எம்பி கனிமொழி மற்றும் ராகுல் காந்தி இடையேயான இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த, மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையேயான ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா, காங்கிரசுக்கு எத்தனை இடங்களை திமுக கொடுக்க போகிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அதில் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரத்யேக தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி தொடர்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி திமுக மீதான தனது விமர்சனத்தை நேரடியாகவே தெரிவித்து வந்தார். தாவேகாவுக்கும் தனது ஆதரவை தெரிவிக்கும் வண்ணம் பல்வேறு பதிவுகளையும் இட்டு வந்தார். இது திமுக தரப்பை சற்று கோபப்படுத்தியதாகவே தெரிகிறது. இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கு திமுகவின் எம்பி MM அப்துல்லா போன்றோர் எதிர்வினை ஆற்றியிருந்தனர். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசல் ஏற்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்காது, விரைவில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வந்தன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தனது ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலுமே சரி, காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைய போகிறது என்ற விமர்சனத்தை முன்வைத்து வந்தார். இந்த நிலையில் டெல்லி சந்திப்பில் நல்ல முன்னகர்வு ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். 2019, 24, 21 என திமுக காங்கிரசின் இந்த வெற்றி கூட்டணி என்பது தொடரப்போவதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். 2019, 21, 24 திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு வெற்றிகரமான கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது. கூட்டணியை தொடர இருதரப்பும் உறுதி அளித்திருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். டெல்லி சந்திப்பில் நல்ல முன்னகர்வு ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று திமுக எம்பி கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பு நல்ல முன்னகர்வாக நகர்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக முடிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கூட்டணியை தொடர இருதரப்பும் உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக தகவலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராகுல் கனிமொழியின் சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. கூட்டணியை தொடர இருதரப்பும் உறுதியளித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. 2019, 2021, 2024 வெற்றி கூட்டணி தொடர்வதாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரிக்கு ராகுல் வருகை தருவதற்குள் தொகுதி தொடர்பான உடன்பாடுகள் முடிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி உடன்பாட்டை விரைந்து முடிக்கவும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அடுத்தடுத்த நாட்களில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தொகுதி உடன்பாட்டை விரைந்து முடிக்க இரு கட்சிகளும் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரிக்கு ராகுல் காந்தி வருவதற்குள் இது தொடர்பான இறுதி வடிவம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். 30 சட்டமன்ற தொகுதிகளும் 2 ராஜ்யசபா உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. சென்ற தேர்தலை விட கூடுதலாக காங்கிரஸ் கட்சி தொகுதிகளை கேட்கிறது. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிப்பதாக தகவல்கள் வருகின்றன. அந்த வகையில் 30 சட்டமன்ற தொகுதிகளும் ராஜ்யசபாவில் 2 இடங்களையும் கொடுக்க திமுக சம்மதித்திருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். சென்ற தேர்தலை விட கூடுதலான தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கிறது. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. சட்டமன்ற தொகுதிகள் 30, ராஜ்யசபாவில் 2 இடங்களும் காங்கிரசுக்கு கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. சென்ற தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. அது தொடர்பான பிரத்யேக செய்தியை பார்க்கிறோம். தொடர்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. இன்றைய ராகுல் காந்தி கனிமொழியின் சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருக்கிறது. ஆட்சியில் பங்கு இருக்காது, காங்கிரசின் பங்கு அதிகரிக்கலாம். ஆட்சியில் பங்கு இருக்காது, காங்கிரசின் பங்கு அதிகரிக்கலாம். தொடர்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ராகுல் காந்தி மற்றும் கனிமொழியின் சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருக்கிறது. திமுகவின் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என்று நேற்று தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு இருக்காது, காங்கிரசின் பங்கு அதிகரிக்கலாம். தொடர்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ராகுல் காந்தி கனிமொழியின் இன்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நிறைவடைந்திருக்கிறது. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. சென்ற தேர்தலை விட கூடுதலாக காங்கிரஸ் தொகுதிகளை கேட்கிறது. இந்த தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. சட்டமன்ற தொகுதிகள் 30, ராஜ்யசபாவில் 2 இடங்களும் கேட்பதாக தெரிகிறது. சென்ற தேர்தலை விட கூடுதலாக காங்கிரஸ் தொகுதிகளை கேட்கிறது. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. சென்ற தேர்தலை விட கூடுதலாக தொகுதிகளை கேட்கிறது காங்கிரஸ். தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. தொடர்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ராகுல் கனிமொழி ஆக்கப்பூர்வ சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறது. டெல்லி சந்திப்பில் நல்ல முன்னகர்வு ஏற்பட்டிருக்கிறது.
2019, 2021, 24 வெற்றி கூட்டணி தொடர்கிறது. கூட்டணியை தொடர இருதரப்பும் உறுதியளித்திருக்கின்றன. கூடுதல் பங்கை இதில் காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக கூட்டணி இட இருதரப்பிலும் கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியளித்திருக்கின்றன. கூடுதல் பங்கை காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான அண்மை தகவலை பார்க்கிறோம். இருதரப்பிலும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றன. கூடுதல் பங்கை இதில் காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. கூட்டணி இட நெருக்கடியை திமுக காங்கிரசுக்கு விளக்கி இருக்கிறது. கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறைந்தது 170 தொகுதிகளில் திமுக போட்டியிட விரும்புகிறது. கூட்டணியில் மேலும் சில கட்சிகளும் வரலாம் என்று தெரிகிறது. கூட்டணியை தொடர திமுக காங்கிரஸ் இருதரப்பும் உறுதியளித்திருக்கின்றன. இன்றைய டெல்லி சந்திப்பில் நல்ல முன்னகர்வு ஏற்பட்டிருக்கிறது. 2019, 2021, 2024 வெற்றி கூட்டணி தொடர்கிறது. தொகுதி பேரத்தில் மட்டும் இழுபறி நீடிக்கிறது. சட்டமன்ற தொகுதிகள் 30ம், ராஜ்யசபாவில் 2 இடங்களும் சென்ற தேர்தலை விட கூடுதலாக காங்கிரஸ் கேட்கிறது. தொகுதி பேரத்தில் மட்டுமே இழுபறி நீடிக்கிறது. அடுத்தடுத்த பேச்சுகளில் இந்த பங்கீடு உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கேட்கும் 30+2 ராஜ்யசபா என்ற எண்ணிக்கை சற்று குறையலாம். ஆனால் அடுத்த சில நாட்களில் இந்த பங்கீடு உறுதியாகும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கேட்கும் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் +2 ராஜ்யசபா என்ற எண்ணிக்கை கொஞ்சம் குறையலாம். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதியாகும். தொடர்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ராகுல் கனிமொழியின் இன்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம்.